Hebrews 10th chapter, verses 37, 38 and 39. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 37, 38, 39 வசனங்களை பார்க்கும்படியாக உங்களுடைய வேதாகமத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். For a little while, and he that shall come will come and will not tarry. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். Now the just shall live by faith. But if any man draw back, my soul shall have no pleasure in him. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். But we are not of them who draw back unto perdition, but of them that believe to the saving of the soul. நாமோ கெட்டு போக பின் வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். Shall we pray? நாம் ஜெபிப்போம். Father in heaven, we come to you in Jesus' precious name. பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உம்மிடத்தில் வருகிறோம். We are thankful to you for enabling us to worship you with all our heart, mind and soul. எங்கள் முழு இருதயத்தோடும், எங்கள் முழு மனதோடும், முழு ஆத்துமாவோடும் உம்மை ஆராதிக்கும்படியாய் கொடுத்த பாக்கியத்திற்காய் நன்றி. At this time, Lord, we commit these holy oracles into your hands. இந்த வேளையிலே உம்முடைய பரிசுத்த வேத எழுத்துக்களை உம்முடைய திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். I pray that thou should bless it, break it, feed us and strengthen us. தேவரீர் ஆசீர்வதித்து பிட்டு போஷித்து தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். I would like to talk to you life by faith to make ready for the coming of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கென்று ஆயத்தமாகும்படி விசுவாசத்தினாலே வாழ்வது என்ற தலைப்பிலே தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். The Lord has been laying in my heart a burden that I should concentrate on the second coming of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையை குறித்து விசுவாச மக்களுக்கு சொல்லும்படியாக ஆண்டவர் என் உள்ளத்திலே ஒரு பாரத்தை தந்திருக்கிறார். So I thought it's the right time for us to search our heart and go deep in the spirit and prepare ourselves for his coming. ஆகவே நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆழமாய் சென்று அவருடைய வருகைக்கென்று நம்முடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துவது ஏற்றது என்று கருதுகிறேன். Yet a little while he that shall come will come and will not tarry. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். The coming of Jesus Christ is very, very nigh. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக மிக சமீபத்தில் இருக்கிறது. The Holy Spirit is convicting me now and then to picture my subject on this. பரிசுத்த ஆவியானவர் அடிக்கடியாக இந்த தலைப்பிலே தேவ செய்தியை கொடுக்கும்படியாக என்னை உணர்த்தி நடத்துகிறார். The Lord Jesus will come soon without any doubt. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருவார், இதிலே சந்தேகமே இல்லை. But the problem today is his delay. ஆனால் இன்று நாம் காணக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் அவர் தாமதமாய் வருகிறார் என்பதுதான். Because he is delaying his coming, we are taking undue advantage. அவர் வருகிறது நமக்கு தாமதம் போல் தோன்றுகிறபடியினால் நாம் அதை நமக்கு சாதகமாய் மாற்றிக்கொள்ள விரும்புகிறோம். And that which we have to set right now before his coming should be set right. அவருடைய வருகைக்கு முன்பதாக எவைகளை சீர்படுத்த வேண்டுமோ அவைகளை கட்டாயம் சீர்படுத்தியே ஆக வேண்டும். He will not tarry, Bible says. வேத வசனம் சொல்கிறது அவர் தாமதம் பண்ணார். If any man draw back, my soul shall not have pleasure in him. எந்த ஒரு மனுஷனும் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. Jesus said, be ready, for in an hour ye think not the Son of Man cometh. நீங்கள் நினையாத வேளையிலே
மனுஷகுமாரன் வருகின்றபடியினால் நீங்கள் எப்பொழுதும் விழித்து ஆயத்தமாயிருங்கள் என்று இயேசு சொன்னார். More than just threatening people, Jesus would come. I feel like saying, be prepared, be prepared. இயேசு வருகிறார் வருகிறார் இதோ வரப்போகிறார் என்று பயமுறுத்துவது போல் பேசுவதை காட்டிலும் இயேசு வரப்போகிறார், ஆகவே நான் ஆயத்தமாவேன், நாம் ஆயத்தமாவோம் என்று ஆயத்தத்தை குறித்து முக்கியப்படுத்துவது அவசியம். Look here, 37th verse and 38th verse together. 37, 38 வசனங்களை இணைத்து பாருங்கள். He that shall come will come. வருகிறவர் நிச்சயமாய் வருவார். Then the writer says, the just shall live by faith. இதை எழுதியவர் சொல்கிறார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். Why this sentence, the first sentence of verse 38 is linked with verse 37? 38ஆம் வசனத்தினுடைய முதல் சொற்றொடர் 37 வசனத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது ஏன்? You see, we are called to live in this world as well as to live in the other world. நாம் இந்த உலகத்திலும் வாழ்ந்திருக்கும்படியாகவும் வர இருக்கின்ற உலகத்தில் வாழும்படியாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். If you turn to 1 Thessalonians chapter 5 verse 9-10, you would find that Jesus Christ was crucified on the cross that we might live while we are alive and we might live also after we are asleep. தெசலோனிக்கேயர் 5:9-10 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவானவர் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கும்படியாகவும் நித்திரை அடைந்த பிறகு பிழைத்திருக்கும்படியாகவும் சிலுவையில் அறையப்பட்டார். Living refers to in this world, living refers to in that world also. வாழ்வது என்பது இந்த உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையையும் காட்டுகிறது, வர இருக்கின்ற உலகத்தில் வாழ்வதையும் காட்டுகிறது. If you want to know that, you turn to 1 Thessalonians chapter 5, I think verse 10. 1 தெசலோனிக்கேயர் 5:10, who died for us that whether we wake or sleep, we should live together with him. நாம் விழித்திருப்பவர்கள் ஆனாலும் நித்திரை அடைந்தவர்கள் ஆனாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. And note the word live. அங்கே பாருங்கள், விழித்திருக்கும்படியாய் பிழைத்திருக்கும்படி. And the same is said in 38, the just shall live by faith. அதே வார்த்தை எபிரேயர் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். And the word just is very important. நீதிமான் என்கின்ற வார்த்தை மிக முக்கியமானது. Listen to the introduction before you can understand the message of God. தேவ செய்தியை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு முன்பதாக இந்த ஆரம்ப வரிகளை கவனியுங்கள். Because it's only the introduction that opens your eyes of understanding to get into a practical Christian living. இந்த முகவரை உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவங்களுக்குள்ளாய் செல்லும்படியாக உங்களுக்கு உதவுகிறது. If I were to write this sentence in another way, இந்த சொற்றொடரை இன்னொரு விதத்திலே எழுத வேண்டும் என்றால், he that shall come will come, வருகிறவர் நிச்சயமாய் வருவார், and only those who are just shall live here and there. நீதிமான்களாய் இருக்கிறவர்கள் மட்டுமே இங்கேயும் வாழ்ந்திருப்பார்கள், அங்கேயும் வாழ்ந்திருப்பார்கள். Listen now. கவனியுங்கள். The list of the just people are said in chapter 11. 11வது அதிகாரத்திலே நீதிமான்களாய் வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை எழுதப்பட்டிருக்கிறது. It is this last 2-3 sentences of 10th chapter lead us, link us to the 11th chapter. 10ஆம் அதிகாரத்தின் கடைசி 2-3 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தைகள் நம்மை 11ஆம் அதிகாரத்திற்கு வழிநடத்தி செல்கிறது. As you read verse 38, you are forced to question within yourself, who are these just people? 38ஆம் வசனத்தை படித்த உடனே இந்த நீதிமான்கள் யார் என்று உள்ளத்திலே ஒரு கேள்வி எழுந்து வரும். You may have a very limited, narrow understanding of the term just. நீதிமான் என்ற வார்த்தையின்
பொருள் உங்கள் மனதிலே ஒரு குறுகிய அளவிலே இருக்கலாம். All of us think the just are only those who are washed by the blood of Jesus. நாம் அனைவரும் ஒருவேளை நினைக்கலாம் நீதிமான்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். That's true. That's only a limited sense. அது உண்மைதான். ஆனால் அந்த வார்த்தையின் முழு பொருளையும் பார்க்கும் பொழுது அது ஒரு பகுதியே. I just read over and over chapter 11 of Hebrews. நான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்தேன். And I was able to see the list of the just people whose names are mentioned. நீதிமான்கள் என்று சொல்லப்பட்டவருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருப்பதை நான் இந்த 11ஆம் அதிகாரத்திலே காண முடிந்தது. The term just need not be written in the 11th chapter. 11ஆவது அதிகாரத்தில் நீதிமான் என்று சொல்லப்படா இருந்தாலும் And it is true that they were just. அதிலே எழுதப்பட்டு இருக்கிறவர்கள் நீதிமான்கள் என்பது நிச்சயமே. But you have a phrase in verse 38 of 10th chapter. 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே ஒரு சொற்றொடர் இருக்கிறது. The just shall live by faith. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். And that is the phrase by faith links chapter 11. விசுவாசத்தினாலே அந்த குறிப்பிட்ட வார்த்தை தான் 11ஆவது அதிகாரத்தோடு இதை இணைக்கின்றது. When you read chapter 11 of Hebrews, you see again and again the words by faith, by faith, by faith, by faith. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது திரும்ப திரும்ப விசுவாசத்தினாலே 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 என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதை காண முடியும். And that by faith, that terminology is found in verse 38 of 10th chapter. விசுவாசத்தினாலே என்று 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை முந்தைய 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Actually, there should not be 11th chapter in the Bible for it is a continuance. உண்மையிலேயே 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் என்று இரண்டாய் பிரித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 11ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியே. Now you read, you will understand. இப்பொழுது படியுங்கள், புரிந்து He கொள்ளுங்கள். that shall come will come and will not tarry. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். Immediately the writer says, the just shall live by faith. உடனடியாக இந்த நிருபத்தை எழுதியவர் சொல்கிறார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். That shows only those who are just by faith shall be able to meet the law in the media. அதிலிருந்து ஒரு காரியத்தை அறிந்து கொள்கிறோம். யார் யார் நீதிமான்களாய் விசுவாசத்தினாலே நீதிமான்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே ஆண்டவரை மத்திய ஆகாயத்திலே சந்திப்பார்கள். I read chapter 11 this time several times with a different angle. இந்த தடவை 11ஆம் அதிகாரத்தை ஒரு புதிய கோணத்திலே பலமுறை படித்து பார்த்தேன். I was able to notice 17 names of the just people mentioned. இந்த அதிகாரத்திலே நீதிமான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 17 பேரை பார்த்தேன். One or two went wrong. 1-2 பேர் சற்று வழி விலகி போனார்கள். But you find 17 names are mentioned. ஆனால் 17 பெயர்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. Inclusive of the names of women. பெண்களுடைய பெயர்களும் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. And also you find the works of the faith by the people whose names are not mentioned. சிலருடைய பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை, ஆனால் அவர்களுடைய விசுவாசத்தின் கிரியைகள் செயல்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. Listen carefully, don't allow your mind to wander. கவனியுங்கள், மனம் இங்குமங்கும் அலைபாய விட்டுவிட வேண்டாம். I'm talking to you about how we could be ready for the coming of Jesus. இயேசுவின் வருகைக்கு நாம் எப்படி ஆயத்தமாய் இருக்கலாம் என்பதை குறித்து உங்களோடு பேசுகிறேன். He that shall come will come and will not tarry. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். The just shall live by faith. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். If any man draw back, my soul shall have no pleasure in him. ஒருவன் பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. And now who are the just by faith is a question. இப்பொழுது விசுவாசத்தினாலே நீதிமான்கள் என்றால் அவர்கள் யார்? After having gone through the list of the just people, saints, I was forced to divide
their lives into 5 categories. நீதிமான்களாய் வாழ்ந்த பரிசுத்தவான்களுடைய பெயர்களை எல்லாம் பார்த்த பிறகு அந்த அத்தனை பெயர்களையும் 5 பகுதிகளாக என்னால் பிரிக்க முடிந்தது. If you can look to the lives of these 5 categories who were just by faith and follow them, you shall be ready for the coming of Jesus. விசுவாசத்தினாலே நீதிமான்களாய் வாழ்ந்த இந்த 5 விதமான குழுவினரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உண்மையிலேயே நீங்களும் அப்படி விசுவாசத்தினாலே நீதிமான்களாய் வாழ முடியும். Listen to me, I'll tell you. கவனியுங்கள், நான் சொல்லுகிறேன். I'm able to see the life of excellence. எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்கிற வாழ்க்கையை என்னால் காண முடிந்தது. We could see the life of expectation. எதிர்பார்ப்போடு செயல்படுகிற வாழ்க்கையை காண முடிகிறது. We are able to see the life of enrollment. தன்னை இணைத்துக் கொள்கிற, பதிவு செய்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையை காண முடிகிறது. You are able to see the life of enjoyment. மகிழ்ந்து அனுபவிக்கின்ற வாழ்க்கையை காண முடிகிறது. You are able to see the life of endurance. சகித்து முன்னேறுகின்ற வாழ்க்கையை காண முடிகிறது. Thus, if you collect all these saints of God, whom you call just, whom you call saints, whatever it may be, they have led the lives by faith. நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் வாழ்ந்த இவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் விசுவாசத்தினாலே நீதிமான்களாய் வாழ்ந்தார்கள். The term by faith actually captured my mind, and I felt that we should follow them and be ready for his coming. விசுவாசத்தினாலே என்கின்ற வார்த்தைகள் என்னுடைய மனதை கவர்ந்தன. அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நாம் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று நான் உணர்ந்தேன். I would go bit by bit. நான் கொஞ்சம் கொஞ்சமாய் விளக்கி சொல்கிறேன். The first group, I call them life of excellence. முதலாவது ஒரு குழுவினர் உண்டு. அவர்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்கிறவர்கள். The verse 4 to 7 in 11th chapter. 11ஆம் அதிகாரத்திலே 4 முதல் 7 வரையிலுள்ள வசனங்கள். And also the verse 22. 22ஆம் வசனம். I am carefully grouping them in a category. இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறவர்களை நான் ஒரு குழுவினராக பார்க்கின்றேன். You may see the mixture of names, the heroes of faith. விசுவாச வீரர்களுடைய பெயர்கள் பட்டியலிலே இங்கும் அங்குமாக இருக்கலாம். But you are able to see the important characteristic in each of the category. அவருடைய பெயர்கள் முன்னும் பின்னுமாக இருந்தாலும் அவர்களுடைய விசுவாச வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட குணாதிசயத்தை ஒரு குழுவினரிடத்திலே காண முடிகிறது. Number 1, முதலாவதாக those who lived by faith are having a life of excellence. விசுவாசத்தினாலே எதை செய்தாலும் சிறப்பாய் செய்கிற வாழ்க்கையை உடையவர்கள். They are just by faith. அவர்கள் விசுவாசத்தினாலே நீதிமான்கள். Who are they? அவர்கள் யார்? I am able to see Abel. ஆபேலை குறித்து பார்க்க முடிகிறது. We are able to see Enoch. ஏனோக்கை குறித்து பார்க்க முடிகிறது. We are able to see Noah. நோவாவை குறித்து பார்க்க முடிகிறது. And then we go straight to Joseph. அதன் பிறகு யோசேப்பை குறித்து பார்க்கின்றோம். And thus you find 4 just people, saints of God. இப்படியாக 4 நீதிமான்களாகிய பரிசுத்தவான்களை காண For முடிகிறது. all of them, the actual support of the life was by faith. அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையினுடைய ஆதாரத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் விசுவாசத்தினாலே வாழ்ந்தார்கள். They didn't live by their own intelligence or strength or capacity. அவர்கள் தங்களுடைய சொந்த புத்தி கூர்மையினாலோ தங்களுடைய சொந்த திறமைகளினாலோ அவைகளை சார்ந்தோ அவர்கள் வாழவில்லை. It is only by faith they were able to have a life of excellence. விசுவாசத்தினாலே சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். And they were Abel, ஆபேல், Enoch, ஏனோக்கு, Noah, நோவா, and Joseph. யோசேப்பு. Who are they actually? அவர்கள் யார்? These 3-4 persons had a life which surpassed the lives of anybody else. இந்த 4 பேருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மற்றவருடைய வாழ்க்கையோடு ஒப்பிடும் பொழுது
அது மிகவும் சிறப்பான நிலைமையிலே மேலோங்கி இருப்பதை காண முடிகிறது. Listen, கவனியுங்கள். I am able to see their witness. அவருடைய சாட்சியை என்னால் காண முடிகிறது. And I am able to see their walk. அவருடைய நடக்கையை காண முடிகிறது. And also I am able to see their work. அவருடைய கிரியைகளையும் செயலையும் காண முடிகிறது. You may ask me a question, Pastor, how do you say they had a life of excellence? நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், பாஸ்டர் ஐயா, அவருடைய வாழ்க்கை சிறப்பாய் செய்கின்ற வாழ்க்கை என்று எப்படி சொல்கிறீர்கள்? This was because of the life of witness. அவருடைய சாட்சியின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அப்படி சொல்ல முடிகிறது. The 11th chapter 4th verse says, எபிரேயர் 11:4, he obtained witness that he was righteous. அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். Not that he obtained a witness. கவனியுங்கள், அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். And God testifying his gifts. தேவனே அவனுடைய காணிக்கைகளை குறித்து சாட்சி கொடுத்தார். Even if you read about Enoch, you find the same. ஏனோக்கை குறித்து பார்க்கும் பொழுதும் அப்படியாகவே பார்க்கின்றோம். 5th verse, last portion, he had this testimony that he pleased God. 5ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். And thus you are able to see they had a life of witness. இப்படியாக அவர்களுக்கு ஒரு சாட்சியின் வாழ்க்கை இருந்தது என்பதை காண In முடியும். what way Abel was able to have this life of witness? இந்த நற்சாட்சியின் வாழ்க்கையை ஆபேல் எப்படி பெற்றுக்கொள்ள முடிந்தது? This was because of the atonement he received for his sinful life. தன்னுடைய பாவ வாழ்க்கைக்கு நிவாரணத்தை பெற்றுக்கொண்டபடியினால் ஆபேலினால் அப்படி செயல்பட He முடியும். stands as an example for any newcomer. புதிதாய் வந்திருக்கிறவர்களுக்கு இந்த மனிதன் ஆபேல் ஒரு முன் உதாரணமாய் இருக்கின்றார். Abel offered a more excellent sacrifice than Cain. காயீனுடைய பலியிலும் மேன்மையான பலியை ஆபேல் தேவனுக்கென்று செலுத்தினான். This was because of the bloodshed that was involved in his sacrifice. ஆபேல் பலி செலுத்திய பொழுது ரத்தம் சிந்தப்பட்டபடியினால் அது மேன்மையான பலியாய் மாறிற்று. Without shedding of blood, there is no remission. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லவே இல்லை. Probably Adam and Eve would have told the story of their sins and the forgiveness of sin. நான் நினைக்கிறேன், ஆதாமும் ஏவாளும் எப்படி பாவத்தில் தாங்கள் விழுந்தார்கள் என்பதையும் எப்படி அவர்களுடைய பாவ பரிகாரத்திற்கு தேவன் வழி உண்டாக்கினார் என்பதையும் தங்கள் மகனாகிய ஆபேலிடத்தில் சொல்லி இருக்கக்கூடும். God did shed the blood of a beast and took the coat of the skin of the beast and gave them. ஒரு மிருகத்தை பலி கொடுத்து ரத்தம் சிந்தி அதன் பிறகு அதனுடைய தோலை எடுத்து உடையாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவனே கொடுத்தார். And Adam and Eve would have told this story to both of his sons, Cain and Abel, and Abel took it, Abel didn't take it. தேவன் தங்கள் பாவத்திற்கு எப்படி பரிகாரத்தை உண்டாக்கினார் என்பதை தங்களுடைய 2 மகன்கள் காயினுக்கும் சொல்லி இருப்பார்கள், ஆபேலுக்கும் சொல்லி இருப்பார்கள். காயின் அசட்டை பண்ணினான், ஆபேல் அப்படியே பிடித்துக் கொண்டான். Cain was the tiller of the ground and Abel was keeper of the flock. நாம் பார்க்கின்றோம், இங்கே ஆபேல் மந்தையை கவனிக்கிறவனாய் இருந்தான், காயின் தோட்டங்களை கவனிக்கிறவனாய் இருந்தான். So Abel offered the of a sacrifice along with the fat thereof. ஆபேல் இருந்த கொழுமையான ஆடுகளை பலியாய் செலுத்தினான். Thus he got the forgiveness of sin. நிச்சயமாய் அவன் தன் பாவங்களுக்கான மன்னிப்பை பெற்றான். He pleased God. அது தேவனுக்கு பிரியமாயிருந்தது. God testified his gift. அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவாதி தேவனே நற்சாட்சி சொன்னார். If you go to Enoch also you find the same. Enoch walked with God and he got a testimony. ஏனோக்கை குறித்து பார்க்கும் பொழுது பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, அவன் தேவனோடு சஞ்சரித்தான், தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றான். Brethren, an Old Testament character, saint, lived with God, walked with God. சகோதரரே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த ஒரு தேவ மனிதன் தேவனோடு வாழ்ந்தான், நடந்தான், சஞ்சரித்தான். Some people are of opinion today that they should not have family, they should not have children. ஒரு சிலர் நினைக்கிறார்கள்
தேவனோடு இணைய வேண்டும் என்றால் சன்னியாசியா இருக்க வேண்டும், குடும்பம் இருக்கக்கூடாது, பிள்ளைகள் இருக்கக்கூடாது என்று. Better you go to some tree, shadow of a tree, and live alone there. பிரம்மச்சாரியாய் சன்னியாசியாய் ஒரு தனிக்காட்டு மரத்தை தேடி, ஒரு புதரை தேடி எங்கேயாவது மலைக்கு வனாந்தரமாய் போய்விட வேண்டியதுதான். Enoch had wife, Enoch had children, he lived many years, walked with God. ஆனால் ஏனோக்கை பாருங்கள், அவனுக்கு மனைவி இருந்தார், பிள்ளைகள் இருந்தார்கள், ஆகிலும் தேவனோடு பல பல ஆண்டுகள் சஞ்சரித்தான். Only when we have a family with a big children and all, we know how difficult it is to walk with God. குடும்பம் என்று ஒன்று இருந்து அதிலே பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள் இருந்தால்தான் இதை நடத்தி செல்வது எப்படி என்கின்ற உயரிய நற்குணங்கள் வரும். To be a sannyasi, hermit, living under the shadow of a tree, thinking is a saint, is not right. ஒண்டிக்கட்டை, பிரம்மச்சாரி, சன்னியாசி என்று மரத்து நிழலிலே உட்கார்ந்து இருப்பதுதான் பரிசுத்தத்தின் உச்சகட்டம் என்று நினைப்பது தவறு. And thus you find Enoch walk with God. இங்கே பார்க்கிறோம், ஏனோக்கு தேவனோடு If you சஞ்சரித்தான். look to Noah, நோவாவை பாருங்கள், their work, note here his work of manufacturing an ark. ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணுகின்ற வேலையை நோவா செய்தார். கவனியுங்கள், It's not easy. அது ஒரு எளிதான காரியமே அல்ல. When there was no rain, மழையே இல்லை, and to prepare an ark on the dry ground is foolishness. வெட்டாந்திரையிலே வரும் மழையை குறித்து ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணுவது என்பது சரியான முட்டாள்தனம். And Bible says only by faith he manufactured this ark. வேதாகமம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே நோவா பேழையை உண்டு பண்ணினான். His measurements of preparing the ark were exactly what God told him. தேவன் நோவாவிற்கு என்ன அளவிலே பேழையை உண்டு பண்ண வேண்டும் என்று சொன்னாரோ அதன்படி கீழ்ப்படிந்து பேழையை உண்டு பண்ணினார். In his work we are able to see 100% obedience to the word of God. நோவாவினுடைய வேலையிலே, கிரியையிலே 100% தேவனுக்கு கீழ்ப்படிந்ததை பார்க்க முடியாது. 1 inch more or 1 inch less or in building the stories of the ship. ஒரு அங்குலம் நீளத்திலே அதிகமோ இல்லாவிட்டால் அகலத்திலே குறைவோ இல்லை, இல்லாவிட்டால் எத்தனை தட்டுகள் இருக்க வேண்டும் என்கின்ற முறையிலும் ஒரு மாற்றமும் இல்லை. I'm coming to the point. நான் குறிப்பிற்கு வருகிறேன். Thus if you read these 3-4 Bible characters inclusive of Joseph, இப்படியாக இந்த 3-4 பேர் யோசேப்பையும் சேர்த்து பார்க்கும் பொழுது you will find these 3 attributes. இந்த 3 குணாதிசயங்களை பார்க்க முடிகிறது. They had a life of witness, அவர்களுக்கு நற்சாட்சியின் வாழ்க்கை இருந்தது. and their walk is exemplary, அவர்களுடைய நடக்கை முன் உதாரணமாய் and சொல்லக்கூடிய, their work was 100% obedient to the Lord's word. அவர்கள் செய்த வேலை ஆண்டவர் எப்படி செய்ய சொன்னாரோ அப்படியே 100% கீழ்ப்படித்தார்கள். Brethren, சகோதரரே, when I talk about them, I'm talking about you. நான் அவர்களை குறித்து பேசிக் கொண்டிருந்தாலும் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையை குறித்து தான் பேசிக் There is கொண்டிருக்கிறேன். no blessing in appreciating them. அவர்கள் இப்படி வாழ்ந்தார்கள் என்று அவருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்குவதிலே ஒரு பிரயோஜனமும் The இல்லை. question comes, how are you living in this world? கேள்வி என்னவென்றால், இந்த உலகத்திலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்டதாக I'm இருக்கிறது? asking a direct question. Are you living by faith to prove yourself a just man, a just woman? நீதிமானாக, ஒரு நீதியா இருக்கக்கூடிய பெண்ணாக உங்களை நிரூபிக்கக்கூடிய அளவிலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இந்த பூமியில இருக்கிறதா? Which necessitates your witness. அதற்கு உங்களுக்கு நற்சாட்சி அவசியம். God should give a testimony about your good life. உங்களுடைய நல்ல வாழ்க்கை குறித்து தேவனே சாட்சி சொல்ல வேண்டும். You see, it's easy to get testimony from the people whom we love. நாம் யார் மீது அன்பு காட்டுகிறோமோ அவரிடத்திலிருந்து நற்சாட்சி பெறுவது என்பது எளிது. Even the surrounding people also may say, he's a good man, he's a good lady. கூட இருக்கிறவர்கள் எல்லாம், அடடா இவர மாதிரி யாராவது இருப்பாங்களா, இந்த அம்மா மாதிரி இருப்பாங்களா என்று நல்ல புகழ் துதி பாடுவார்கள். If we give them some gifts, some sweets, enough to get a good testimony. அவர்களுக்கு கொஞ்சம் சீட் வாங்கி கொடுத்து பரிசு கொடுத்து உதவி செய்துவிட்டால் நல்லா ஜால்ரா போடுவார்கள். But our God cannot be deceived. ஆனால் நம்முடைய தேவனை ஒருபொழுதும் ஏமாற்றவே முடியாது. As these
just people by faith receive the testimony. How about you? Are you able to get good testimony from the Lord? இவர்கள் நீதிமான்களாய் வாழ்ந்து நற்சாட்சி பெற்றார்கள். உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? Are you able to walk as they walked by faith? அவர்கள் விசுவாசத்தினாலே நடந்தபடியாக நீங்களும் விசுவாசத்தினாலே நடக்க முடிகிறதா? It is to walk with God is the most important thing. தேவனோடு நடப்பது, சஞ்சரிப்பது, இதுதான் மிகவும் முக்கியமான As ஒன்று. he takes step to go forward, you go with him. அவர் அடியெடுத்து முன்னே போவதை பார்க்கும் பொழுது நீங்களும் அவரோடு இணைந்தே செல்கிறீர்கள். Two persons walk together, you understand that they always take the steps alike, never go back, never go forward. ரெண்டு பேர் ஒன்றாய் இணைந்து நடக்கும் பொழுது அவர்கள் இருவரும் ஒன்றாய் அடியெடுத்து போவதை பார்க்க முடியும். மாற்றி மாற்றி நடக்க மாட்டார்கள். They will talk with each other, they will look to each other and they will listen to each other. அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டே இணைந்து நடப்பார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே நடப்பார்கள். ஒருவர் பேசுவது இன்னொரு கேட்டுக்கொண்டே இணைந்து நடப்பார்கள். Very rarely we find two persons walking together like a dumb. ரெண்டு பேர் நடந்து போகும் பொழுது ஊம பொம்மை மாதிரி போறதை பார்ப்பது மிக மிக கடினம். Very rarely we see that. அப்படி பேசாம மௌன சாமியாரா போவது பார்ப்பது ரொம்ப Go and கஷ்டம். stand and see the Purswakam High Road. பர்சுவாக்கம் ஹைரோட போய் பாருங்கள். They will chit chat, they will talk, they will show, they will do everything. அவர்கள் ரோடுங்கிறத மறந்துட்டு பார்க்கல நடக்கிறது போல பேசிக்கிட்டே We நடப்பார்கள். shall walk with God. நாம் தேவனோடு இணைந்து நடக்க We வேண்டும். shall also work for God. Whatever God says we will do. தேவன் எதை எதை செய் என்று சொல்கிறாரோ அதை அப்படியே செய்வோம். Not more, not less. அதிகமாகவும் செய்ய வேண்டியதில்லை, செய்ய வேண்டியதை செய்யாமல் Let விட்டுவிட. people look at us and laugh, saying you are foolish to build your ark on the dry ground. நாம் செய்கிறதை மற்றவர்கள் பார்த்து நாம் முட்டாள்கள் என்று சொல்லி சிரிக்கட்டும். வெட்டாந்தரையிலே படகு கட்டியாப்பா என்று அவர்கள் கேலி பண்ணட்டும். We will not also moved because of the ridicule. மற்றவருடைய கிண்டல் கேலியை பார்த்து நாம் தேவ வேலையை செய்வதில் விட்டு விலகுவதில்லை. Let the Lord speak to you. கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. I'm going to the second category. நான் இப்படி இரண்டாவது குழுவினருக்கு செல்ல விரும்புகிறேன். It is a life of expectation. அது எதிர்பார்த்தலின் வாழ்க்கை. Chapter 11 of Hebrews from verse 8 to 21. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 8 முதல் 21 வரையிலும் இருக்கக்கூடிய வசனங்களை It's another group, another category. அங்கே இன்னொரு குழுவினரான நீதிமான்கள், விசுவாச வீரர்கள் Who பட்டியலிடப்பட்டிருக்கிறார்கள். are they? அவர்கள் யார்? Abraham, Isaac and Jacob and also Sarah. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, சாராள். All these four names are mentioned within verse 8 to 21. 8 முதல் 21 வரையில் இருக்கக்கூடிய வசனங்களிலே இந்த 4 பேருடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. The chief characteristic of them was they had a life of expectation. அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய முக்கியமான குணாதிசயம் என்னவென்றால் அவர்கள் வாழ்க்கை எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய வாழ்க்கை. Verse 10 says he looked for a city which had foundations, whose builder and maker is God. 11ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். Verse 13 says, 13ஆம் வசனம், having seen them afar off, embraced them. தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டார்கள். Verse 14 says, 14, they declare plainly that they seek a country. சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று அவர்கள் தெளிவாய் தெரியப்படுத்துகிறார்கள். 16th verse says they see, they desire a better country. 16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அதையல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். Thus you find verse 10, verse 13, verse 14, verse 16 that they were all having a life of expectation. 10, 13, 14, 16 இந்த வசனங்களில் எல்லாம் பார்க்கின்றோம் அவர்கள் எதிர்பார்ப்போடு வாழ்கின்ற வாழ்க்கையை உடையவர்கள். Looking for a city is an expectation. ஒரு பட்டணத்திற்காக எதிர்பார்த்துக் கொண்டே வாழ்கிறார்கள்.
they have seen it afar is an expectation. தூரத்திலே அதை காண்கிறார்கள், அடைகிறார்கள், அது ஒரு எதிர்பார்ப்பு. When they declare that they seek a country is an expectation. ஒரு தேசத்தை நாடி போகிறோம் என்று சொல்லுகிறார்கள், அது அவர்களுடைய எதிர்பார்ப்பு. They desire a better country is an expectation. மேன்மையான பரம தேசத்தை விரும்புகிறார்கள், அது ஒரு எதிர்பார்ப்பு. And thus you are able to see a life of expectation. இப்படியாக எதிர்பார்ப்போடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை பார்க்கின்றோம். Listen, கவனி. all these qualifications are by faith. இந்த எல்லா குணாதிசயங்களும் விசுவாசத்தினாலே உண்டான Don't குணாதிசயம். forget this terminology phrase by faith which we read 10th chapter verse 38. 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே நாம் முதலாவது கவனித்த சொற்றொடரை விசுவாசத்தினாலே என்ற வார்த்தையில் ஆரம்பித்த சொற்றொடரை மறந்துவிட வேண்டாம். He that shall come will come, வருகிறேன் என்பவர் நிச்சயமாய் வருவார், will not tarry. தாமதம் பண்ணார். Listen, the just shall live by faith. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். And those just are Abraham, Isaac, Jacob, Sarah. அந்த நீதிமான்கள் யார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, சாராய். How did they live? அவர்கள் எப்படி They வாழ்ந்தார்கள்? lived by faith. அவர்கள் விசுவாசத்தினாலே வாழ்ந்தார்கள். And what do you see in their life? அவருடைய வாழ்க்கையில எதை காண They முடியும்? had a life of expectation. எதிர்பார்த்தலோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு இருந்தது. Are you able to understand me? நான் சொல்வதை புரிந்து Stir கொள்கிறீர்கள்? up your mind bit and then you understand. உங்களுடைய மனதை தட்டி எழுப்புங்கள், வார்த்தைகளை கிரகித்துக் கொள்ளுங்கள். This will help you to prepare yourself for his coming. இது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்த உதவும். This thought only tells us that we do not belong to this world, but we belong to heaven. இந்த எண்ணம் நமக்கு ஒன்றை சொல்லுகிறது, நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, நாம் பரலோக தேசத்தை சேர்ந்தவர்கள். It is a common tendency to you and to me to stick on to the world and things of the world. இந்த உலகத்தை விடாப்பிடியாய் பிடித்துக் கொள்வதும், இந்த உலகத்தின் பொருட்களின் மீது மனதை பறிகொடுப்பதும் நமக்கு சாதாரணமாய் நடைபெறக்கூடிய Even காரியங்கள். if you live 70 years, 80 years, we are only sojourners in this world. இந்த பூமியிலே 70 ஆண்டுகள், ஏன் 80 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் நாம் மோட்சத்தை நோக்கி போகின்ற மோட்ச பிரயாணிகள் தான். Their life of expectation is seen beautifully here. இங்கே இவர்களுடைய வாழ்க்கையின் எதிர்பார்த்தலை மிக அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. Their confession of their consecration, தங்களுடைய பிரதிஷ்டை அர்ப்பணிப்பை குறித்த அறிக்கை, and then their compassion for the children. பிள்ளைகளுக்காய் கொண்டிருந்த மனதுருக்கம். That is actually life of expectation. எதிர்பார்த்தலோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை என்றால் இதுதான். When they said, I am looking for a city, I am waiting for a city, desiring for a better city and so on. நான் ஒரு நகரத்திற்காய் காத்திருக்கிறேன், ஒரு நகரத்தை தூரத்திலே காண்கிறேன், மேன்மையான பரம தேசத்தை நோக்கி செல்கிறேன் என்று அவர்கள் சொன்னபோது They confessed, you see, they confessed their consecration, and that confession was, we are strangers and pilgrims. அவர்கள் தங்களுடைய அர்ப்பணிப்பை அறிக்கையிட்டார்கள். அது என்னவென்றால், இந்த பூமியிலே நான் அந்நியன், பரதேசி, மோட்ச பிரயாணி. 13th verse says strangers and pilgrims. 13வது வசனம் சொல்கிறது அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டார்கள். 9th verse says sojourned in the land, dwelling in the tabernacles. 9வது வசனம் சொல்கிறது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து. And that shows that they did not want to live for the world, enjoy the world and worldly people. அது அவர்கள் உலகத்திலேயே என்றென்றும் வாழும்படியாக விருப்பம் உடையவர்களாகவோ, உலகத்தின் காரியங்களிலே மனதை பறிகொடுத்தவர்களாகவோ அவர்கள் வாழவில்லை என்பதை காட்டுகிறது. Do you want to be ready for the second coming of Jesus? இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக விரும்புகிறீர்களா? Live by faith. விசுவாசத்தினாலே வாழ வேண்டும். You should live like Abraham, Isaac, Jacob. நீங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை போல வாழ வேண்டும். For they have consecrated their life
with a confession. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் அர்ப்பணிப்பை அறிக்கை செய்து வாழ்ந்தார்கள். Abraham, who are you? ஆபிரகாமே, நீங்கள் யார்? Isaac, who are you? ஈசாக்கே, நீங்கள் யார்? I am a sojourner in this land. நான் இந்த உலகத்தின் வழியே கடந்து போகிற ஒரு அந்நியன், மோட்ச பிரயாணி. Pilgrim and stranger. நான் அந்நியன், பரதேசி, பிரயாணி. I want to dwell in tents and tabernacles. நான் கூடாரங்களிலே வாழ்ந்து என் நாட்களை கழிக்க I விரும்புகிறேன். don't want the fashions of the world. உலகத்தினுடைய நவ நாகரிக மோகங்கள் எனக்கு தேவையில்லை. I don't want to stick on myself to the decorations of the world. இந்த உலகத்தினுடைய அலங்கார பொருட்கள் எனக்கு அவசியம் இல்லை. I don't want the beauties of the world. இந்த உலகத்தின் அழகுக்கு அழகு கூட்டும் சாதனங்கள் தேவையில்லை. I don't want to think that I am going to live here forever and ever. இங்கேயே எப்பொழுதும் இருக்க போகிறேன் என்ற நினைப்போடு நான் இருக்க விரும்பவில்லை. I am looking afar of a golden city. நான் ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய பொன் நகரத்தை I பார்க்கின்றேன். am going to live there always. நான் அங்கேதான் என்றென்றும் வாழ I am not போகிறேன். going to concentrate much here as to how I should be here, how luxurious, how comfortable here. ஆகவே இந்த பூமியிலே நாம் எவ்வளவு சௌகரியமாய் வசதியோடு வாழ வேண்டும் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க போவதில்லை. God gives comfort, luxury, no problem. தேவன் உங்களுக்கு வசதியை சௌகரியத்தை கொடுத்தால் நல்லது. But my mind is not on that. ஆனால் என்னுடைய மனமோ அதன் மீது பதிய My போவதில்லை. mind is only in heaven. என்னுடைய மனம் பரலோகத்தின் மீதுதான் From பதிந்திருக்கிறது. where Jesus shall come. அங்கே இருந்து இயேசு எப்பொழுது வருவார்? So to whomsoever I talk, நான் யாரிடத்தில் I பேசினாலும் shall only think I'm a stranger and pilgrim and go on. நான் இந்த உலகத்திலே அந்நியன், பரதேசி, மோட்சத்தை நோக்கி பயணிக்கின்ற ஒரு பயணி. I may buy things, I may build and I may sell also. நான் பொருட்களை வாங்கலாம், கட்டலாம், விற்கலாம். But my concentration is not on that. இவைகளையெல்லாம் செய்து கொண்டிருந்தாலும் என் மனம் அதிலே மூழ்கவில்லை. I am involved in the life of expectation. நான் ஒரு எதிர்பார்த்தலின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். I have one city built by God. எனக்காய் தேவன் கட்டிய ஒரு பட்டணம் உண்டு. And I want to go there, I want to live there forever and ever, not 1 year, thousands and thousands of years. நான் அங்கே சென்று 1-2 ஆண்டுகள் அல்ல, தேவனோடு என்றென்றும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நித்தியமாய் வாழ்வேன். Brethren, if we lack something in the world, why should we worry much? சகோதரரே, உலகத்தில் 7,000 சில காரியங்கள் குறைவுபட்டால் அதை நினைத்து ஏன் கவலைப்பட வேண்டும்? Why should you worry if you miss one comfort, you miss your luxury? ஒரு வசதி, ஒரு சௌகரியம் குறைந்தால் அதையே போட்டு ஏன் நினைச்சு மனசை கலக்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? Their life of expectation in which they also bless their children. அவர்களுடைய எதிர்பார்ப்புகளின் வாழ்க்கையிலே இன்னொரு அம்சத்தை பார்க்கிறோம். அவர்கள் தங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். As you read the term by faith, விசுவாசத்தினாலே என்ற வார்த்தைகளை படிக்கும் பொழுது verse 20-21 says, by faith Isaac blessed Jacob and Esau, and by faith Jacob blessed Joseph. 20-21 பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே ஈசாக்கு யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் யோசேப்பினுடைய குமாரரை ஆசீர்வதித்தான். And thus you see their compassion on their children. இப்படியாக பிள்ளைகள் மீது அவர்கள் கொண்டிருந்த மனதுருக்கத்தை பார்க்கிறோம். Do you follow me? நான் சொல்வது புரிகிறதா? The confession of their consecration, தங்களுடைய பிரதிஷ்டையை குறித்த அறிக்கை, and their compassion on the children, பிள்ளைகள் மேல் கொண்ட மனதுருக்கம், both go together to the life of expectation. இவைகள் இரண்டும் இணைந்து எதிர்பார்த்தலின் வாழ்க்கையை உருவாக்குகிறது. As these fathers grew up, இந்த முற்பிதாக்கள் வளர்ந்து பெரியவர்களான பொழுது they had the habit of blessing the children. தங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்ற ஒரு பழக்கம் அவர்களுக்கு இருந்தது. Oh, Isaac, come here. ஈசாக்கே, இங்கே வா. Jacob, come here. யாக்கோபே, இங்கே வா. And Jacob blessed, come Esau nearby. Isaac blessed, come Esau also, I'll bless you. ஈசாக்கு சொன்னார், ஏசாவை பார்த்து நீ வா, உன்னையும் ஆசீர்வதிக்கிறேன். So they had the habit of blessing. அவர்களுக்கு ஆசீர்வதிக்கிற பழக்கம் இருந்தது. Listen, கவனியுங்கள். if you and I should be ready for the coming of Jesus, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும் we என்றால் should also cultivate the habit of blessing. நாமும் கூட
ஆசீர்வதிக்கிற பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். Not one word of cursing anybody. ஒருவரையும் சபித்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. Sorry, some people very easily curse even. நான் துக்கத்தோடு சொல்கிறேன், சிலர் இருக்கிறார்கள் ரொம்ப சாதாரண எதுக்கு எடுத்தாலும் சாபம் போட ஆரம்பிச்சிருவாங்க. They curse their own children. சொந்த பிள்ளைகளை கூட அவர்கள் சாபம் போடுகிறார்கள். Blood related, blood bought children even. இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் கூட மற்றவர்களை சபிக்கிறார்கள். Very easily say, நாசமா போவாய். You get lost and get destroyed, they say. யாரை பார்த்து சொல்கிறார்கள்? Sometimes their enemies. சில வேளையில சத்துருக்களை பார்த்து சொல்கிறார்கள். We are not supposed to curse anybody but bless them. யாரையும் சபிக்கும்படியாய் நாம் உயிரோடு வைக்கப்படவில்லை, ஆசீர்வதிக்கும்படியாகவே வைக்கப்பட்டிருக்கிறோம். Even if there is an enemy for you, you lovingly stretch forth your hand, God bless you. உங்களுக்கு சத்துரு இருந்தாலும் கூட அந்த சத்துருவுக்கு கரத்தை நீட்டி தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்றுதான் ஆசீர்வதிக்க வேண்டும். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Let us march forward the life of expectation. இந்த எதிர்பார்ப்பில் என் வாழ்க்கையின் அனுபவத்திலே முன்னேறி செல்வோம். I'm no more of the world. I'm no more of the world. I'm no more of the world. நான் உலகத்திற்கு உரியவன் அல்ல, உலக பொருள்களில் என் ஆசையை வைத்தவன் அல்ல, நான் உலக காரியங்களிலே மூழ்கினவன் I அல்ல. want to bless everybody. நான் அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்க Look at the விரும்புகிறேன். third category. மூன்றாவது ஒரு குழுவினரை பார்ப்போம். I'm here see a life of enrollment. இங்கே தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட, பதிவு செய்து கொண்ட ஒரு குழுவினரை There's பார்ப்போம். only one person I find here. ஒரே ஒருவரைத்தான் இந்த குழுவிலே பார்க்கிறேன். His life is the life of Moses. இது மோசேயினுடைய வாழ்க்கை. If you read from verse 23 right up to 28, 23 முதல் 28 வரையில் உள்ள வாழ்க்கையை பார்க்கும் பொழுது you find a life of Moses. இங்கே மோசேயினுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கின்றோம். A short account of the life of Moses is narrated. மோசேயினுடைய வாழ்க்கை குறித்து ரத்தின சுருக்கமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. His birth, his brought up, and his vision from God, and his moving with the children of Israel and taking them to Canaan. மோசேயினுடைய பிறப்பு, வளர்ப்பு, தேவ தரிசனம், இஸ்ரவேலரோடு இடைபடுதல், இஸ்ரவேலர்களை விடுதலைக்கு வழிநடத்தி ஆராதிக்க அழைத்துச் செல்லுதல். Although we find the short account of his life, there's one primary thought. இங்கே மோசேயினுடைய வாழ்க்கை ரத்தின சுருக்கமாய் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு முக்கிய அம்சத்தை பார்க்க முடிகிறது. Verse 25 says, 25ஆம் வசனம், with the people of God. You see here, choosing rather to suffer affliction with the people of God. தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, That is to say, he wanted to enroll himself with godly people. தேவ ஜனங்களோடு அவன் தன்னை சேர்த்துக் கொள்ள விரும்புகின்றான். This is important. இது மிக முக்கியம். If you want to be ready for the coming of Jesus, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாய் இருக்க விரும்புகிறீர்கள் you என்றால் should live by faith. விசுவாசத்தினாலே நீங்கள் வாழ வேண்டும். How? எப்படி? Like Moses. மோசேயை போல. What did he do? மோசே என்ன செய்தார்? He enrolled himself along with the people of God who suffer. பாடுபட்டுக் கொண்டிருந்த தேவ ஜனங்களோடு மோசே தன்னை சேர்த்து இணைத்துக் கொண்டார். You see here in the 25th verse, with the people of God, with the people of God. தேவனுடைய ஜனங்களோடு என்று 25ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். If you want to be ready for the coming of Jesus, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாய் இருக்க விரும்புகிறீர்கள். live by faith like Moses. மோசேயை போல விசுவாசத்தினாலே வாழ வேண்டும். What are you doing, Moses? மோசே என்ன செய்கிறீர்கள்? I want to have fellowship only with the people of God. நான் தேவ ஜனங்களோடு மட்டுமே ஐக்கியத்தை பாராட்ட விரும்புகிறேன். I'm able to see two things in his life. இங்கே மோசேயின் வாழ்க்கையிலே 2 காரியங்களை என்னால் பார்க்க முடிகிறது. One is his spiritual option. ஒன்று, ஆவிக்குரிய காரியத்தை அவன் தெரிந்து கொள்கிறான். And number 2 is sacred observance. இரண்டாவதாக அவன் பரிசுத்த நடக்கையை தெரிந்து கொள்கிறான். I will explain to you. திரும்ப சொல்கிறேன். What is his spiritual option? இந்த ஆவிக்குரிய காரியத்தை தெரிந்து கொள்தல் என்றால் என்ன? You find here in this portion. இந்த பகுதியிலே பார்க்கிறீர்கள். He didn't want sin, but he wants suffering. அவன் பாவத்தை வேண்டாம் என்றான், பாடுகளை ஏற்றுக்கொண்டான். He didn't want riches,
but he want reproach. அவன் செல்வத்தை வேண்டாம் என்றான், நிந்தையை வேண்டும் என்றான். Moses, what is your spiritual option? மோசே, ஆவிக்குரிய தெரிந்து கொள்ளுதலை நீ எப்படி தெரிந்து கொண்டீர்? He faces two things before him. இப்பொழுது மோசேக்கு முன்பதாக இரண்டு வழிகள் இருக்கின்றன. Look one side. He could be called the son of Pharaoh's daughter. ஒரு பக்கம் பார்வோனின் குமாரத்தின் மகன் என்கின்ற பெரிய அந்தஸ்து. What a privilege it is. எவ்வளவு பெரிய அந்தஸ்து. He could enjoy pleasures of sin for a season. அனித்தியமான பாவ சந்தோஷத்தை, கொஞ்ச காலம் இருக்கிற சிற்றின்பத்தை அனுபவிக்கலாம். But he refused. ஆனால் அதை வேண்டாம் என்றான். What did he choose? எதை தெரிந்து கொண்டான்? Choosing rather to suffer affliction with the people of God. தேவனுடைய ஜனங்களோடு பாடுகளை, துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். There is pressure on the one side. ஒரு பக்கத்திலே சிற்றின்பம், Sin on the one side. பாவ இன்பம், Position on the one side. அந்தஸ்து. What will he do? நீங்கள் என்ன செய்வீர்கள்? Suppose you are in the place of Moses, what will you do? மோசே இருக்கிற ஸ்தானத்திலே நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள்? I don't want anything in this world at all. இந்த உலகத்தில் எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். Pharaoh was a big king. பார்வோன் என்பவன் ஒரு மாபெரும் ராஜா. அந்த நாட்களில் his daughter Maharani. பார்வோனின் குமாரத்தி மகாராணி. I am called her son. நான் மகாராணியின் மகன். Wherever I can go I can introduce myself the son of Pharaoh's daughter. எங்க போனாலும் நான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன், பார்வோன் எங்க தாத்தா என்று எல்லா இடத்திலும் சொல்லலாம். Pleasures around, pleasures of sin. எல்லா இடங்களிலும் பாவம், சிற்றின்பம். But there is another group there. இன்னொரு குழு இருக்கிறது. There are people of God. அங்கே தேவ ஜனங்கள் இருக்கிறார்கள். For suffering. பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், overworking. அது மட்டுமல்ல கடுமையான வேலை, rebuked. அது மட்டுமல்ல எப்பொழுதும் குற்றம், தண்டனை, torture, உபத்திரவங்கள். Moses chose that. மோசே அதையே தெரிந்து That was his spiritual option. அதுதான் ஆவிக்குரிய தெரிந்து கொள்ளுதல். Moses, what's the reason? மோசேயே அதை தெரிந்து கொள்ள காரணம் என்ன? By faith. விசுவாசத்தினால். That's the key word. அதுதான் முக்கியமான வார்த்தை. Moses was not able to lead a better life because of his intelligence. மோசேயினுடைய சொந்த புத்தி கூர்மையினால் அவனுடைய வாழ்க்கை சிறப்பாய் அமையவில்லை. That which made him a man of enrolling himself is faith. தேவ ஜனங்களோடு தன்னை இணைத்துக் கொள்ளும்படியாய் செய்தது அவனுக்குள் இருந்த விசுவாசம். Then again you find riches. அது மட்டுமல்ல, செல்வத்தை குறித்து பார்க்கின்றோம். 26th verse, esteeming the reproaches of Christ greater riches than the treasures in Egypt. எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். What do you want, young man? வாலிபனே, உனக்கு என்ன வேண்டும்? Young lady, what do you want? வாலிப தங்கையே, உனக்கு என்ன வேண்டும்? I am telling you, you want treasures in Egypt or you want reproaches for Christ? உனக்கு எகிப்தின் பொக்கிஷங்கள் வேண்டுமா? இல்லாவிட்டால் கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய துன்பங்களும் நிந்தையும் வேண்டும். Which will you choose? எதை நீ தெரிந்து கொள்வாய்? If you have faith. உனக்குள் விசுவாசம் இருக்கும் என்றால். By faith I mean. விசுவாசத்தினாலே. If you are a just man by faith. விசுவாசத்தினாலே நீ ஒரு நீதிமான் என்று சொல்வாய் என்றால். You will say. நீங்கள் சொல்வீர்கள், I want reproaches. எனக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் வரும். I don't want riches. எனக்கு செல்வங்கள் வேண்டாம். I want suffering. எனக்கு பாடுகள் வேண்டாம். I don't want sin. எனக்கு பாவம் வேண்டாம். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Wonderful. அற்புதமான. He enrolled himself along with the people of God. தேவ ஜனங்களோடு அவன் தன்னை சேர்த்து இணைத்து. Look at his sacred observance. அவன் எப்படியாக பரிசுத்த வாழ்க்கையை கடைபிடித்தான் பாருங்கள். 28th verse. 28ஆம் வசனம். Through faith he kept the Passover and the sprinkling of the blood, lest that he that destroyed the firstborn should touch them. விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவை ரத்தம் பூசுதலாய நியமத்தையும் ஆசரித்தான். Not he kept the Passover. அவன் பஸ்காவை ஆசரித்தான் என்பதை கவனியுங்கள். He was involved in a sacred observance.
of communion with God. தேவனோடு தொடர்பையும் ஐக்கியத்தையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பரிசுத்த காரியத்தை ஆசரித்தான். You read here the sprinkling of blood. இங்கே பாருங்கள், ரத்தம் சிந்தப்படுதல். You read here they kept the Passover. ரத்தம் பூசப்படுதல், பஸ்காவை ஆசரித்தல். You find here coming out of Egypt. எகிப்தை விட்டு வெளியே வருதலையும் இங்கே பார்க்கிறோம். For them the sacred observance was a Passover. அவர்களுக்கு அந்த பரிசுத்த ஆசரிப்பு என்பது பஸ்காவை ஆசரிப்பு. But for us, நமக்கு today we are going to have our own Passover. இன்றைய தினத்திலே நாம் நம்முடைய பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க போகிறோம். The Passover lamb is Jesus Christ. பஸ்கா ஆட்டுக்குட்டி சிலுவையில் அடிக்கப்பட்டு இயேசு He கிறிஸ்து shed his blood on the cross. அவர் சிலுவையிலே தன் ரத்தத்தை சிந்தினார். He died there. நமக்காக மரித்தார். Hearts, our life should be sprinkled by the blood of Jesus always. நம்முடைய இருதயம், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியும் இயேசுவின் ரத்தத்தினால் பூசப்பட்டிருக்கிறது. As you travel on the road, நீங்கள் சாலையிலே நடந்து செல்லும் பொழுது, in your vehicle or walking, உங்களுடைய வாகனத்திலே சென்றாலும் சரி, your நடந்து heart செல்லும் should be always sprinkled with the blood of Jesus. உங்கள் இருதயமானது இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்க வேண்டும். You should always have a holy living and holy thought. எல்லா இடங்களிலும் நேரங்களிலும் பரிசுத்த சிந்தையும் பரிசுத்த வாழ்க்கையும் இருக்க This வேண்டும். speaks of your communion with God. இது தேவனோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை காட்டுகிறது. Brethren, I'm asking a question. How are you today in your communion with God? நான் உங்களை பார்த்து கேட்கின்றேன், தேவனோடு நீங்கள் கொண்டிருக்கிற ஐக்கியம் இன்று எப்படி இருக்கிறது? What is the distance between you and Jesus? உங்களுக்கும் இயேசுவுக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளி எவ்வளவு? Let your conscience speak, please. உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு அதை சொல்லட்டும். We may profess to show that we are great people, holy men. நாம் பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள் என்று நம்மை குறித்து நாம் But சொல்லலாம். our conscience would say what a distance we have with Jesus. ஆனால் இயேசுவை விட்டு இருக்கக்கூடிய இடைவெளி எவ்வளவு என்று ஒவ்வொருவருடைய மனசாட்சி சொல்லும். Your communion is important. உங்களுடைய ஐக்கியம் மிக முக்கியம். As you break the bread, அப்பத்தை பிற்கின்ற as you drink his blood, அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணி you are becoming one with Jesus. இயேசுவோடு கூட ஒன்றாய் இணைக்கப்படுகிறீர்கள். Jesus and I become one person. இயேசுவும் நானும் ஒருவராய் இணைந்து விடுகிறோம். What a privilege it is for us. எவ்வளவு பெரிய புண்ணியம் நமக்கு. How holily, justly you and I are expected to live on this earth. இந்த பூமியிலே எவ்வளவு பரிசுத்தமாய், எவ்வளவு பிழையின்மையாய், நீதியாய் வாழும்படியாக நாம் Very எதிர்பார்க்கிறோம். easily young people get contaminated with the pleasure of world. மிக எளிதாக வாலிபர்கள் உலகத்தின் சிற்றின்பங்களிலே சிக்கிக் கொள்கிறார்கள். Young men, young women should say, even old also, goodbye to the world. வாலிபரானாலும் ஏன் வயோதிகரானாலும் பாவத்தை பார்த்து போய் வா என்று அனுப்பிவிட We வேண்டும். don't have fellowship, we don't have part with sin in the world. பாவத்தை பார்த்து போ என்று சொல்லிவிட வேண்டும். பாவத்தோடு நமக்கு எந்த தொடர்பும் இல்லை. Are you willing to enroll yourself with the people of God? தேவ ஜனங்களோடு இணைத்து சேர்த்துக் கொள்வதற்கு ஆயத்தமா? They are not in majority. அவர்கள் ஒரு பெரும்பான்மையினர் அல்ல. They are a few in number. தேவ ஜனங்கள் ஒரு சிலராகத்தான் Are you going to join the majority or a few in number? நீங்கள் பெரும்பான்மையோடு சேரப்போகிறீர்களா, இல்லாவிட்டால் ஒரு சிலராக இருந்தாலும் தேவ ஜனங்களாக இருக்கிறார்களே அவர்களோடு சேரப்போகிறீர்களா? God is speaking to you. தேவன் உங்களோடு The பேசுகிறார். fourth category, நான்காவது குழுவினர், I'm able to see a life of enjoyment. That is to say, overcoming. மேற்கொள்கிற, ஜெயம் கொள்கிற, மகிழ்கிற வாழ்க்கையை உடையவர்களை குறித்து இங்கே பார்க்கின்றேன். Right from verse 29 up to verse 35, first part. 29 முதல் 35 வசனத்தினுடைய முதல் பகுதி வரை. Unless you listen carefully without allowing your attention to wander, you will not understand. உங்களுடைய மனம் அலைபாயாமல் அதை தட்டி கட்டி வைத்தால் ஒழிய சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. As I read through this portion, இந்த வசன பகுதியை நான் படித்த பொழுது I am able to see the just people, saints of God by faith. விசுவாசத்தினாலே நீதிமான்களாய், பரிசுத்தவான்களாய் வாழ்ந்தவர்களை காண முடிகிறது. You can see that
term by often occurring in this passage. இந்த பகுதியிலே விசுவாசத்தினாலே என்ற வார்த்தைகள் பலமுறை பயன்படுத்தப்படுவதை பார்க்கலாம். Some of the names are mentioned and some the names are not mentioned. சிலருடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன, சிலருடைய பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை. We read here the valiant deeds of the heroes of faith. விசுவாச வீரர்களின் பராக்கிரம செயல்களை இந்த பக்கங்களிலே பார்க்கிறோம். This you are able to see two kinds of people, two kinds of characters. இங்கேயும் கூட இரண்டு அம்சங்களை, குணாதிசயங்களை பார்க்க முடிகிறது. Listen to me. கவனியுங்கள். There were people who enjoyed grace of God. தேவ கிருபையை அனுபவித்தவர்கள் உண்டு. There were people who were living for the glory of God. தேவ மகிமைக்காக வாழ்ந்தவர்களும் உண்டு. In other words, இன்னொரு வார்த்தையில் சொல்வதென்றால், grace of God for them. அவர்களுக்காக தேவ கிருபை, Glory of God through them. அவர்கள் மூலமாக தேவ மகிமை. I repeat, திரும்ப சொல்கிறேன். if you read this portion carefully, இந்த பகுதியை கவனமாய் பார்ப்பீர்கள் என்றால், grace of God for them. அவர்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை. Another characteristic. இன்னொரு குணாதிசயம் என்னவென்றால், Glory of God through them. அவர்கள் மூலம் வெளிப்பட்ட தேவ மகிமை. And that is actually the life of enjoyment. அதுதான் மகிழ்ந்து அனுபவிக்கின்ற வாழ்க்கை. For example, grace of God, I say. தேவ கிருபை அளிக்கப்பட்டதை குறித்து நான் சொல்கிறேன். You read here Rahab. இங்கே ராகாபை குறித்து பார்க்கிறோம். And you see here Gideon. கிதியோனை குறித்து பார்க்கிறோம். You see here and some other people. மற்றவர்களை குறித்து இங்கே பார்க்கின்றோம். And Daniel and so on and so forth. தானியேலை குறித்து பார்க்கிறோம். Shadrach, Meshach, Abednego's names are not mentioned. ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ அவருடைய பெயர்கள் இங்கே சொல்லப்படவில்லை. First you find people who had the grace of God. முதலாவதாக தேவ கிருபை அளிக்கப்பட்ட ஒரு குழுவினரை பார்க்கிறோம். They were saved. Rahab was saved. முதலாவதாக ராகாபை குறித்து பார்க்கிறோம். And Gideon had strength. He was said, he told by God, go in the strength you have. கிதியோன் வாழ்க்கையிலே பலத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் சொன்னார், உனக்கு இருக்கிற பலத்தோட கூட நீ போ. He escaped the sword, the edge of the sword. அவர்கள் பட்டயத்துக்கு தப்பினார்கள். God's strength in weakness. பலவீனத்திலே தேவனுடைய பலம் வெளிப்பட்டது. Now, this is one type. இது ஒரு குழுவினர். All these people received God's grace. இவர்கள் எல்லாரும் தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொண்டார்கள். Brethren, if we should be ready for the coming of Jesus, சகோதரரே, இயேசுவின் வருகைக்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். we should be just people like these, இந்த குழுவினரைப் போல நாம் நீதிமான்களாய் இருக்க வேண்டும். who received grace from God time to time. தேவன் அளிக்கின்ற கிருபையை நாம் அப்பொழுது தொடர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். You go to Gideon, he would say, கிதியோனிடத்திலே செல்வீர்கள் என்றால் அவர் சொல்வார், he gave me strength. அவர் எனக்கு பலன் தந்தார். You go to Rahab, she would say, oh, grace of God, I was saved without being destroyed. ராகாபிடத்திலே செல்வீர்கள் என்றால் அவள் சொல்லுவாள், தேவ கிருபையினாலே நான் அழிவுக்கு தப்பினேன். You go to some other people, they would say, I was weak and I got strength by God's grace. வேறு சிலரை பார்த்து கேட்பீர்கள், நான் பலவீனமாய் இருந்தேன், தேவன் பலனை தந்தார். And some people would say, thank God, His grace, I escaped the edge of the sword. சிலர் சொல்லுவார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் அளித்த கிருபையினால் நான் பட்டயத்துக்கு தப்பினேன். What do you get from it? இதிலிருந்து என்ன கண்டுகொள்ளலாம்? God takes you through a path, தேவன் உங்களை ஒரு வழியிலே அழைத்துச் செல்லும் பொழுது, which is a troublesome one, அது கஷ்டமான ஒரு பாதை. you should receive the grace of God. நீங்கள் தேவன் அளிக்கும் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். Don't murmur when you are taken through a path. அப்படிப்பட்ட பாதையிலே அழைத்துச் செல்லப்படும் பொழுது முன்னிற்க வேண்டாம். You can say, Lord, give me grace. ஆண்டவரே எனக்கு கிருபை Give me தாரும். strength. ஆண்டவரே எனக்கு பலத்தை தாரும். Lord, I don't know what to do. Give me. God. ஆண்டவரே நான் என்ன செய்வது தெரியவில்லை, கிருபை தாரும். Another people here you find whose names are not mentioned also, some were mentioned. இங்கே சிலருடைய பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை, சிலருடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. Through them, God's glory was manifested. அவர்கள் மூலமாக தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. You find here David. தாவீதை குறித்து பார்க்கிறோம். You find here Shadrach, Meshach, Abednego, Daniel. ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ, தானியேல். Their names are not there, அவருடைய பெயர்கள் சொல்லப்படவில்லை. excepting David. தாவீதை தவிர மற்றவருடைய பெயர்கள் சொல்லப்படவில்லை. Find there they quenched the violence of fire.
அவர்கள் அக்கினியை அவித்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. Immediately stopped the mouths of the lions. சிங்கங்களுடைய வாயை கட்டினார்கள். And also David was able to defeat Goliath. தாவீது கோலியாத்தை தோற்கடித்தான். And thus they were all instruments of God's glory. இப்படியாக இவர்கள் எல்லாம் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கு கருவிகளாய் இருந்தார்கள். Brethren, சகோதரரே, why God has kept us in this world? ஏன் தேவன் நம்மை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார்? That His glory should be revealed through us. நம் மூலமாக தேவனுடைய மகிமை இந்த உலகத்திலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். Are we really useful channels for others? மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? David was useful as a savior for Israel. இஸ்ரவேலருக்கு ஒரு இரட்சகராகவே தாவீது இருந்தான். Shadrach, Meshach, Abednego, they proved that the God of Israel was the true God. ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ இஸ்ரவேலருடைய தேவன்தான் மெய்யான தேவன் என்பதை மிக தெளிவாக நிரூபித்தார்கள். Daniel through his life proved that the God of Daniel was the true God. தானியேல் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக தானியேலின் தேவனே மெய்யான தெய்வம் என்று நிரூபித்தான். If we should be ready for the coming of Jesus, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் ஆயத்தமாய் இருக்க on வேண்டும். the one hand we should receive God's grace, ஒரு பக்கத்திலே நாம் தேவனுடைய கிருபையை go through the path God has kept for us, தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற பாதையின் வழியே செல்வதற்கு, and to be also manifest His glory, like Shadrach, Meshach, Abednego, Daniel, David, so on. அதைப் போலவே ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ, தானியேல் அவர்களைப் போல, தாவீதைப் போல தேவனுடைய மகிமை வெளிப்படக்கூடிய வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். What about you? உங்களை குறித்த Can காரியம் you consecrate yourself to that? என்று உங்களை அர்ப்பணிப்பீர்களா? The last category I say, and கடைசியாக ஒரு குழுவினரை சொல்லி முடிக்க if விரும்புகிறேன். you read from verse 35, second part up to verse 37. 35ஆம் வசனத்தினுடைய 2ஆம் பகுதியிலிருந்து 37 வரையிலும் Listen, கவனியுங்கள். you read a life of endurance. இங்கே சகிக்கின்ற வாழ்க்கையை பார்க்கின்றோம். I was really thrilled to note two kinds of people where you find one by faith escaped the edge of the sword, the other not willing to accept it, allowed themselves to be tortured. இங்கே இரண்டு விதமான குழுவினரை பார்க்கின்றேன். ஒரு குழுவினர் கிருபையை பெற்று பட்டயத்துக்கு தப்பினார்கள். இன்னொரு குழுவினரோ அவர்கள் அப்படி விடுதலை பெற சம்மதியாமல் தங்களையே விட்டுக் கொடுத்தார்கள். What do you think about it? இதை குறித்து என்ன சொல்கிறீர்கள்? When we read the stories, இந்த சம்பவங்களை எல்லாம் படிக்கும் பொழுது, when you read that the sword came against them and God delivered them. அவர்களுக்கு விரோதமாய் பட்டயம் வந்தது, கர்த்தர் காப்பாற்றினார் என்று பார்க்கும் பொழுது What do you say? நீங்க என்ன சொல்கிறீர்கள்? Hallelujah! ஹல்லேலூயா! Glory to God! தேவனுக்கு மகிமை. Why? என்னங்க ஒரே ஆர்ப்பரிப்பு? They escaped the sword. கத்தி வந்தது, கத்தி கிட்ட வந்துச்சுங்க. What do we say there? நம்ம என்ன சொல்கிறோம்? Faith, real faith. அதுதாங்க விசுவாசம். என்ன விசுவாசம்? Another person, இன்னொருவர், sword comes. பட்டயம் வருகிறது, Come on, kill me. இந்த வெட்டுங்க, Kill me. வெட்டுங்க. What do you say for it? அதுக்கு என்ன சொல்றீங்க? Coward. It doesn't have faith at all. கோழ, விசுவாசமே இல்லாத ஆளு. Don't say that. அப்படி சொல்லவே. You see this people who allowed themselves to be tortured, not willing to accept deliverance, you see, were also enlisted among the heroes of faith. விடுதலை பெற சம்மதியாமல் உபத்திரவங்களை சகிப்பதே தங்களுடைய பாக்கியமாய் கருதினார்கள். அவர்களும் விசுவாசத்தினால் நீதிமன்றாய் They வாழ்ந்தார்கள். stood with resolution. உறுதியாய் அசையாமல் நின்றார்கள். And they stood for better resurrection. அவர்கள் மேலான உயிர்த்தெழுதலில் பங்கேற்பதற்காக தங்களையே தியாகம். Go home and read. வீட்டுக்கு சென்று They படிக்கும். stood with resolution. அவர்கள் Bold resolution. உறுதியாய் தரித்திருந்தார்கள். Oh, let come what may. என்ன நடந்தாலும் சரி. You want to kill me? என்ன கொல்ல You விரும்புகிறீர்களா? want to throw me out? என்ன தூக்கி வெளியே வீச You want to விரும்புகிறீர்கள்? stone me? என்ன கல்ல எறிந்து கொல்ல You விரும்புகிறீர்களா? want to cast me into the pit? இல்லாவிட்ட குழியில தள்ள விரும்புகிறீர்களா? Do it. என்ன I will வேணாலும் endure it. எல்லாவற்றையும் I will சகிக்க endure முடியும். it. I will எல்லாவற்றையும் சகிக்க முடியும். Is it faith or not faith? இப்படி சகிப்பது விசுவாசமா
இல்லை விசுவாச குறைவா? What is your classification? நீங்கள் இவர்களை விசுவாச வீரர்கள் என்பீர்களா இல்லாவிட்டால் விசுவாசம் இல்லாதவர்கள் You என்பீர்களா? will certainly say this man had no faith at all. நீங்கள் நிச்சயமாய் சொல்லுவீர்கள் இவர்களால் தப்பிக்க முடியவில்லை, விசுவாசம் இல்லாதவர்கள். No, no. இல்லை, Their name is found in the list of the heroes of faith. அவர்களுடைய பெயர்களும் விசுவாச வீரர்களின் பட்டியலே இடம்பெற்றிருக்கிறது. They stood with bold resolution. அவர்கள் தைரியமாய் உறுதியாய் நின்றார்கள். Let come what may. என்ன வந்தாலும் சரி, Imprisonment, அது சிறையா, stoning, கல்லறியா, sword, பட்டயமா, excommunication, இல்லாவிட்டால் கழட்டி விட்டு போன்னு சொல்றதா, get out from the house. வீட்டை விட்டு வெளியே போன்னு துரத்துவதா, Thank God. எல்லாவற்றுக்கும் I am சொல்லுங்கள். ready, I will go. எல்லாவற்றுக்கும் ஆயத்தம். Such people will be ready for the coming of Jesus. அப்படிப்பட்டவர்கள் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். They live by faith. அவர்கள் விசுவாசத்தினாலே வாழ்கிறார்கள். You ask them, why do you say that? How do you say that? அவர்களை பார்த்து கேளுங்கள், ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? I am standing for a better resurrection. You see, better resurrection. மேலான உயிர்த்தெழுதலை அடையும்படியாக. In verse 35, that Okay. they might obtain a better resurrection. வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு. Hallelujah. ஹalleluya. Today shall we commit ourselves also for a life of endurance. சகிப்பது சகிப்பது சகித்துக்கொண்டே வாழ்வது, இதற்காக நம்மை அர்ப்பணிப்போமா? All the apostles died as martyrs. அப்போஸ்தலர்கள் அத்தனை பேரும் இரத்த சாட்சியாய்த்தான் மரித்தார்கள். I want to say a word about Philip, who was one of the apostles of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களில் ஒருவராய் இருந்த பிலிப்புவை குறித்து சொல்ல விரும்புகிறேன். It is told in the tradition that he went to Russia, southern part, and to preach the gospel. பாரம்பரிய சரித்திரம் சொல்கிறது, ருஷ்ய தேசத்தினுடைய தென் பகுதிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்படியாக சென்றார். Then he came to the Asia Minor to continue his ministry. சின்ன ஆசியா பகுதிக்கு வந்து தன்னுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது He was preaching the word in a place called Hierapolis. ஹைவேபோலிஸ் என்கின்ற இடத்திலே, தமிழ்ல எராபோலி. It is found in Colossians chapter 4 verse 13. கொலோசியர் 4:13 சொல்லப்படுகிறது, ஏராபோலிஸ் என்ற இடத்திலே அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். எராபோலி. ஏராபோலி, This is one of the cities there. அது அங்க இருக்கக்கூடிய பட்டணங்களில் ஒன்று. And he preached the word there. அங்கே பிரசங்கம் பண்ணினார். And all the people were worshipping a serpent, which was considered to be the incarnation of God. தேவனுடைய அவதாரம் என்று மக்களால் நம்பப்பட்ட ஒரு நாக தேவதையை அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். So Philip had come to know that they were all worshipping a serpent. பிலிப்பு அந்த ஊருக்கு வந்து பார்த்தார், ஒரு பாம்பை கடவுள் என்று ஆராதிக்கிறார்கள் என்று அந்த நாட்களிலே அறிந்து கொண்டார். Immediately he looked to the snake, the serpent, and come out from your altar and go, disappear. அந்த பாம்பை பார்த்து, சர்ப்பத்தை பார்த்து கட்டளை கொடுத்தார், நீ இருக்கிற இடத்திலிருந்து எழுந்து போ என்று சொன்னார். The serpent came out of the altar of the temple அந்த ஆலயத்தின் பலிபீடத்திலிருந்து அந்த பாம்பு வெளியே வந்தது. and vomited the whole poison upon the people. ஜனங்கள் மீது விஷத்தை கக்கியது. Number of people died. அநேகர் மரித்தார்கள். And one of them was the son of the king of that place. அவர்களிலே ஒருவன் அந்த ஊர் ராஜாவினுடைய மகன். And Philip just laid his hand on him and raised him up. பிலிப்பு அந்த பையன் மீது தன் கரங்களை வைத்து மரித்தவனை எழுப்பினான். The boy got back his life. அந்த வாலிபன் திரும்ப உயிரை பெற்றுக் கொண்டான். There was a great thrill in that locality. அந்த வட்டாரமே அதை கேட்டு மெய் சிலிர்த்து போனது. The priests of that serpent temple were annoyed. அந்த பாம்பை வைத்து பொழப்பு நடத்தி கொண்டிருந்த ஆசாரியர்களுக்கு இப்பொழுது பொழப்பு போனதிலே கோபம் வந்து விட்டது. They caught Philip. பிலிப்பை பிடித்தார்கள். And they tied him on the cross. அவனை சிலுவையிலே கட்டினார்கள். And threw stones on him. அவன் மீது கல்லெறிந்தார்கள். Stoned him. தொடர்ந்து கல்லெறிந்தார்கள். Philip said, Father, forgive them. பிலிப்பு சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும். And he died. அவன் மரித்தான். Tradition says this is a story. This is a real incident. இது நடந்த சம்பவம் பாரம்பரியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Brethren, சகோதரரே, we are called to be heroes of faith today. நாம் விசுவாச வீரர்களாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். Are you willing to enlist yourself among the just by faith? விசுவாசத்தினாலே நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகின்ற குழுவிலே உங்களை இணைத்துக் கொள்ள ஆயத்தமா? He that will come
shall come. வருகிறேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் Will வருவார். not tarry. தாமதம் பண்ணார். If the just shall live by faith. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். If any man draw back, my soul shall have no pleasure in him. ஒருவன் பின்வாங்கி போவான் என்றால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. Let me be like Abel, Enoch, Noah, Joseph. நாம் ஒவ்வொருவரும் ஆபேலை போல ஈனோக்கை போல நாம் இருப்போம். Let me be like Abraham, Isaac, Jacob, Sarah. ஒவ்வொருவரும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, சாராவை போல இருப்போம். Let me be like Moses. மோசேயை போல நான் இருக்கட்டும். Number of other believers, saints of God. விசுவாச வீரர்கள் தேவனுடைய பரிசுத்தவான்களை போல. That which made them stand was faith. Faith, 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 faith. அவர்களை நிற்க செய்தது விசுவாசம், 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 விசுவாசமே. Can you stand by faith? நீங்கள் விசுவாசத்தினால் நிற்பீர்களா? We shall all today make a solemn dedication. நாம் அனைவரும் இந்த தினத்திலே ஒரு அமைதியான அனலாழமான ஒரு பிரதிஷ்டையை செய்வோம். Jesus, இயேசுவே, you will come soon. நீர் நிச்சயமாய் சீக்கிரம் வரப்போகிறீர். I should not backslide. நான் பின்வாங்கி போகக்கூடாது. Stir up my faith. என் விசுவாசத்தை கட்டி எழுப்பு. I want to live by faith like great just saints live who lived. ஆண்டவரே, மாபெரும் விசுவாச வீரர்களாகிய நீதிமான்களைப் போல நான் இந்த பூமியிலே வாழ விரும்புகிறேன். I commit myself to you. அதற்கென்று நான் என் வாழ்க்கையை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். Bless me today. இன்று என்னை ஆசீர்வதியும். Would you kindly pray having your right hand on your chest? வலது கரத்தை உங்களுடைய மார்பிலே வைத்துக் கொள்ளுங்கள். I know that God has given us the message, real message for us. தேவன் ஒரு சரியான செய்தியை நமக்கு தந்திருக்கிறார் என்று நான் அறிவேன். Let it penetrate your heart and set you right. ஒவ்வொருவருடைய உள்ளத்திற்குள்ளும் இது ஊடுருவி சென்று எவைகளை சீர்படுத்த வேண்டுமோ அவைகளை சீர்படுத்தட்டும். I want to be a just man. நான் நீதிமானாய் இருக்க விரும்புகிறேன். Father, we praise and thank you for this service. பிதாவே, இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். You have spoken to us through your word. உம்முடைய வார்த்தையின் மூலமாக தேவரே எங்களோடு பேசியிருக்கிறார். Let it go into their hearts and continue to work. ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் உம்முடைய வார்த்தை தொடர்ந்து கிரியை செய்வதாக. None of us should be forsaken when you will come second time in the mid-year. மத்திய ஆகாயத்திலே இரண்டாம் தடவை வரும் பொழுது நாங்கள் ஒருவராகிலும் கைவிடப்படக்கூடாது ஆண்டவரே. All of us as a church, we want to find our entrance. ஆண்டவரே, எங்கள் சபையில் இருக்கிற அத்தனை பேரும் ஒருவர் விடாமல் உமோடு மத்திய ஆகாயத்திலே சேர வேண்டும். For which, Lord, we commit ourselves afresh. அதற்காக தேவனே எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். Bless us. எங்களை ஆசீர்வதி. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. May the grace of our Lord and Savior Jesus Christ, the love of God the Father, and the sweet fellowship of the Holy Spirit be with you now and forever until the coming of Jesus. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார், நடத்துவார்.